Hi, this is Kajal Agarwal. வணக்கம், நான் பிரியா பவானி சங்கர். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi, this is Arya. Please subscribe to Dr. Sim. நட்பே துணை. இதுக்கு முன்னாடி மியூசியம் இருக்குது அப்படின்ற படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ஆதி வந்து ஹீரோவாக ஒரு பரிமாணத்தில் வந்தார். அந்த படம் வந்து சிமிலராக ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனால அவர் ஈஸியாக நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் வந்தது. காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஒரு ஃபன்னான மூவியாக இருந்தது. பட் நட்பே துணை வந்து ஒரு சீரியஸான நோட்டில் வந்து ஆக்கி ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு மூவி. இந்த படத்தில் அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறவர் தாங்க இப்போ பாதி. ஏன்னா அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி எல்லாமே இது இந்த மியூசியம் ஒர்க்கில் காமிச்சு நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணவர் தான் நம்ம இப்போ பாதி. ஆனால் இந்த படத்தை வந்து நிறைய பேர் வந்து ஓகே இப்போ பாதி படம் கமர்ஷியலாக நிறைய பாடல்கள் இருக்கும், காமெடி இருக்கும், நிறைய ஃபன்னான எலிமெண்ட்ஸாக நிறைய இருக்கிறத தாண்டி இந்த படம் ஸ்போர்ட்ஸ் படமாக மாறினதாங்க ஒரு பெரிய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்டாக இருந்தது. இப்போதைக்கு வந்திருக்க தமிழ் சினிமாவில் நிறைய ஸ்போர்ட்ஸ் படங்கள் வந்திருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் படமாக நட்பே துணை நிற்கோங்க. படத்தோட பேஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு பெரிய கிரவுண்டுங்க. அந்த கிரவுண்டில் தான் நிறைய பிளேயர்ஸ்லாம் வந்து அந்த ஊரில் வந்து உருவாகிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கிரவுண்டை வந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி வந்து ஆக்கிரமிக்கிறதுக்காக வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒரு அரசியல்வாதியும் துணை போய் ஓகே நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கிரவுண்டை வந்து அவங்க கிட்ட இருந்து எப்படி காப்பாற்றுறாருந்தாங்க இந்த படத்தோட கதை. அவ செலக்ட் ஆயிடுவா, அப்புறம் என்ன செலக்ட் பண்ணிடுவா, அப்புறம் நானும் அவளு சேர்ந்து ஜாலியா எங்க போக. படம் ஸ்டார்டிங்ல ஒரு 2 நிமிஷம் 30 நிமிஷம்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, என்ன அந்த படத்தை சரியா எடுக்க சுந்தர் சி படம் மாதிரியே இருக்கு. ஒரு கிளீஷேவா லவர் பாய் கேரக்டர்ல வராரு, பொண்ணுங்களை லவ் பண்றாரு, ஊர் சுத்திட்டு இருக்காரு, எதுவுமே புதுசா இல்லையே அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா இன்னும் ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ஸை வச்சு சில காமெடி எலமெண்ட்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க, பல இடத்துல ஒர்க் அவுட் ஆகல. அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஆனால் டுவர்ட்ஸ் இன்டர்வல் போகும்போது தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பிக்குது. இப்போ பாதிக்கு ஓகே இதனால தான் இந்த கேரக்டர் இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த இன்டர்வல் பிளாக்ல பார்க்கும்போது அவ்வளோ பெரிய மாசான சீனுங்க அது. ஏன்னா இப்போ வேறு யாருன்னா ஹீரோ வச்சிருந்தா பெரிய எலிமெண்ட்லாம் கொடுத்து மாசீன்லாம் வச்சிருப்பாங்க. ஆனால் இவர் வந்து ரொம்ப சட்டிலாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஆனால் அந்த சீன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பூசணியை வச்சு செல்லாம் செதற விடுற அளவுக்கு அந்த இன்டர்வல் பிளாக் இருக்குங்க. பாஸ் அவர் தான் கோச். யாரு? ஷாருக்கானா? படத்தில் இப்போ பாதிக்கு வந்து அவ்வளோ மாசான எலிமெண்ட் இருந்தது. அவரை வெயிட்டாக காமிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஸ்பேஸ்லாம் இருந்ததுங்க. இருந்தாலும் வந்து டேரக்டர் தெளிவாக இருந்துக்கிறார். படத்தில் நடிக்கிறது ரஜினிகாந்த் கிடையாது, இப்போ பாதி தான். ஆனால் இவருக்கு எவ்வளோ எலிமெண்ட் கொடுக்கணுமோ எவ்வளோ சட்டிலாக ப்ளே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சட்டிலாக ப்ளே பண்ண வச்சிருக்காரு. இதனாலேயே வந்து டேரக்டரோட பிரில்லியன்ட்டை வந்து நம்ம பாராட்டி தாங்க ஆகணும். இப்போ பாதி எப்படி இந்த கேரக்டரைசேஷன் ஆக்டிங்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்காரோ அதேமாதிரி கொஞ்சம் மியூசிக்கில் சாங்ஸில் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கோங்க. ஏன்னா சாங்ஸ்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு தான் அப்படி தோணுதோ, ஒருவேளை ஸ்கூல் பசங்களாம் இன்னுமே அந்த மாட்டிக்கிச்ச பாட்டெலாம் மனப்பாடம் பண்ணி பாடினு இருக்கிறாங்க. ஏன்னா இளையராஜா ஒன்று சொல்லுவாருங்க, நத்திங் பட் த விண்ட் அப்படின்னு சொல்லுவார். இவர் நத்திங் பட் த சவுண்ட் அப்படின்னு தான் இவர் புரிஞ்சு வச்சிருக்காரு போல. ஏன்னா அந்த அளவுக்கு கத்திக்கின்னு பாட்டு பாடினே இருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் குறைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குங்க. ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்முங்க, இன்னும் எப்படி மியூசியம் இருக்க பாட்டை வந்து மனப்பாடம் பண்ணி பசங்க ஸ்கூல் ஃபுல்லாக பாடினு இருக்கிறானுங்களோ இன்னும் 2 மாதம் இந்த பாட்டை வந்து மனப்பாடம் பண்ணி கண்டிப்பாக பாடின்னு சுத்த போகிறானுங்க. என்னதான் சாங்ஸ் வந்து நம்மளுக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கலனா கூட செகண்ட் ஹாஃபில் அவர் கொடுத்துருக்க பிஜிஎம்லாம் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. ஏன்னா டு த கோர் படம் போகும்போதெல்லாம் அந்த பிஜிஎம் தான் நம்மளை அந்த சீட்டில் உட்கார வச்சு அப்பா படம் என்ன இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போயினுக்குது அப்படின்னு நம்மளை ஃபீல் பண்ண வைக்குது. அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் படம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஹாக்கியை பற்றி அவ்வளோ நாலேஜ்லாம் இருக்காது. பட் ஆனால் ஹாக்கியை பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லைன்னா கூட இந்த படம் பார்க்கும்போது ஹாக்கியை பற்றி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுதாங்க படத்துலேருந்து வெளியே வருவோம். இந்த நாட்டில் ஹாக்கி டீம் கோச் ஷாருக் கான் பாதி பேர் நினச்சிக்கிட்டு இருக்கான் கோச்சுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன தான் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தாலும் கமர்ஷியலாக இருந்தாலும் லைட்டாக போர் அடிச்சாலும் லைட்டாக நம்மளுக்கு சிரிப்பு வராமல் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபோட கிராஃப் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு 40 நிமிஷம் ஃபுல்லாகவே அப்படியே படம் டோட்டலாகவே இந்த ஸ்போர்ட்ஸ் மூவியாக மாறி ஃபுல்லாகவே ஒரு 40 நிமிஷம் ஹாக்கி தான் விளையாடுவாங்க. அது எப்படி அந்த எடுத்துருப்பாங்கன்னு தெரியல. டோட்டலாக ஒரு 40 நிமிஷம் ஹாக்கி கிரவுண்டு ஹாக்கி பிளேயர்ஸ் எல்லாத்தையும் போட்டு எப்படி தான் எடுத்துருப்பாங்கன்னு தெரியல. எப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் படம்லாம் வெற்றி அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷன் நம்மளுக்கு கிரியேட் ஆகணுங்க. அவன் 6 அடிப்பானா, அவன் கோல் அடிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ நம்ம கிரியேட் ஆகுதோ அப்போ தான் அந்த படம் வெற்றி அடையுது. இந்த படத்தை வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீனுமே வந்து நம்மளுக்கு டென்ஷன் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலே டேரக்டர் நம்ம பாராட்டி தாங்க ஆகணும். அவங்க கிட்ட அதிகாரம், பணம், பலம் எல்லாம் இருக்கு. உங்க கிட்ட என்னடா இருக்கு? நட்பு சார், நட்பு. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னதான் சில சீன் வந்து போர் அடிக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தாலுமே செகண்ட் ஹாஃபில் அதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு என்னடா இப்படி மேக் பண்ணியிருக்கீங்க படத்தை அப்படின்னு நம்மளுக்கே தோணு வைக்கும். கண்டிப்பாக சம்மரில் இந்த படத்தை 4-5 வாட்டி பார்க்கறது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் முக்கியமான சர்ப்ரைசிங் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஸ்போர்ட்ஸ் மூவினாலே வந்து லெவல்ஸ் இருக்குவாங்க, நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கதை கொடுத்து வந்து லாஸ்ட்டில் எதுவுமே புரியாமல் படத்தை விட்டு வெளியே வருவோம். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரே மேட்ச் தாங்க, ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரே மேட்சை பற்றி தாங்க படம் போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த பேக் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கேம் விளையாடுறதுக்கு அந்த கிரவுண்டை காப்பாற்றுக்காக தான் இந்த கேம் ஆடுவாங்க. ஸோ அது பார்க்க கொஞ்சம் புதுசாகவே இருந்ததுங்க.
நமக்கு அந்த கேம் விஷுவலாக பார்க்க எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததோ இன்னும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கமெண்டேட்டர்ஸ் தாங்க. அவங்க கொடுக்குற கமெண்டேட்டரி தான் வந்து இன்னுமே நம்மளோட 100% வந்து உட்கார வச்சு இப்படி இருக்கே படம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சது அந்த கமெண்டேட்டர்ஸ் தாங்க. அந்த 40 நிமிஷம் கேமை பார்க்கும்போது சில பேர்லாம் பாராட்டணும் அப்படின்னு நம்மளுக்கே தோணுங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்ரு, அதுக்கப்புறம் உள்ளார ஆர்டிஸ்ட்டு, கேமராமேன், அதுக்கப்புறம் கமெண்டேட்டர்ஸ், அதுக்கப்புறம் பிஜிஎம்ங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த கேம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் ஆகிருக்கு. யாருமே யோசிக்காது 200 இந்த படத்தை பார்க்கணுமா அப்படின்லாம் யோசிக்காது. கண்டிப்பாக 200 படத்தை பார்க்குற அளவுக்கு இந்த படம் ஒருத்தான படங்க. கேமை தாண்டி இந்த படத்தில் வந்து ஸ்போர்ட்ஸில் நடக்கிற பாலிடிக்ஸ், அதனால் நடக்கிற மரணம்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் டேரக்டர் வந்து புத்திசாலித்தனமாக இருந்திருக்காருங்க. அதெல்லாம் அங்கங்கே டச் பண்ணிட்டு திருப்பி கேம்குள்ளேயே வந்துடுறாரு. ஃபுல்லாக அதை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அங்கேயே நிற்காம கேம்குள்ளேயே வந்து தாங்க ஒரு புத்திசாலித்தனத்தை பாராட்டி ஆகணும். படத்தில் நிறைய யூடியூபர்ஸ்லாம் நினச்சிருக்காங்க. கருப்பாளனியப்பன் முதல் கொண்டு ஒரு யூடியூபர் இல்லையா, சாரிங்க, ஏன்னா நிறைய யூடியூப்பில் தான் வராது, அதனால் பார்த்து அவரையும் யூடியூபர் நினச்சிக்கணும். கருப்பாளனியப்பன் அவர்களோட நடிப்பு தாங்க இந்த படத்தில் அல்டிமேட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா சிரிச்சிக்கன்னு அங்கங்கே வில்லத்தனத்தை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ட்ரைலர்லேயே ஒரு சீன் சொல்லியிருப்பா தெரியுமா, கெட்டவங்களாம் அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ரியல் லைஃப்லையோ இல்லை நீங்கள் பேட்டிலேயே நிறைய பார்த்தீங்கன்னா அங்கங்கே லைட்டாக கலாய் போடுவார். அதே மாதிரி தான் இந்த படத்தில் அங்கங்கே கலாய் போட்டு நம்ம எல்லாரையுமே சிரிக்க வைக்கிறாரு, ரசிக்க வைக்கிறாரு. அரசியல்வாதியாகவே அப்படி நடிக்கிறாரு. இவர் ஒரு அரசியல் படம் எத்த எப்படி இருக்கும் சார், சீக்கிரமாக எடுக்கும். ஏன் எல்லாரும் என்னை வில்லனை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க? நான் கெட்டவன் இல்லை, வெறும் அரசியல்வாதி, அவ்வளவுதான். படத்துல வந்து முக்கியமாக ஒரு கலவர சீன் ஒன்று வருதுங்க. அந்த கலவரம் சீன் அப்படியே டிராவல் பண்ணாமல் அங்கேருந்து கட் பண்ணி கருப்பாளனியப்பனோட மொண்டாச்லாம் போட்டது வந்து பார்க்கவே புதுசாக இருக்குது. ஏன்னா அவர் கேரக்டர் வந்து அங்கே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க, அது எவ்வளோ வெயிட்டேஜான கேரக்டர் அப்படின்னு பார்த்து. ஏன்னா அந்த ஐடியா பார்க்கவே வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அந்த ஐடியா யார்த்தோ அவங்கள நம்ம பாராட்டி ஆகணுங்க. ஆர்ஜி விக்னேஷ்காந்துக்கு இவர் நல்லா காமெடி பண்ணுவார், நல்லா ஃபன் பண்ணுவார்னு எல்லாருக்குமே தெரியும். இதை தாண்டி இந்த படத்தில் வந்து ஒரு எமோஷன் அழுகுற சீன்லாம் கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. ஆடியன்ஸ் நீங்கள் தான் கூற வேண்டும். எனக்கு நல்லா தெரியும்டா. தட்டி கேட்கறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் எப்படி தட்டி கேட்கறோம். தாண்டி இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பசங்க மத்தியில் தாங்க இப்போ பெரிய கிரேஸே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து கமர்ஷியலாக ஒரு ஃபன்னான படத்தை கொடுத்துருக்கலாம், இல்லை கார்ட்டூன் மாதிரி ஒரு சின்ன படத்தை எதனா கொடுத்துருக்கலாம். ஆனால் ஸ்போர்ட்ஸ் மூவியாக கொடுத்துருக்காரு. ஐபிஎல் டைமில் ஐபிஎல் கலாய்க்கிறது, இப்போ எலெக்ஷன் வர டைமில் வந்து மக்களை கலாய்க்கிறது, காசு வாங்கி தான் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சின்ன சின்ன மெசேஜை வந்து படத்தில் அங்கங்கே தூவி விட்டுருக்காரு. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் படத்தில் அதெல்லாம் அவசியம் இல்லை, இருந்தாலும் மக்களுக்கு ஏதோ சொல்லணுமே அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து பாராட்டக்கூடியது தான். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம டாக்ஸ் ஆஃப் சினிமா கொடுக்குற ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ரேட்டிங் வந்து செகண்ட் ஹாஃபுக்கு மட்டும் தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வச்சுக்கோங்க, செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க போட்டிருக்க உழைப்பு இருக்குது தெரியுமா, அது கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும்ல, அதுக்கான ரேட்டிங் தான் நம்ம கொடுக்குறது. Hi, this is Kajal Agarwal. வணக்கம், நான் பிரியா பவானி சங்கர். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi, this is Arya. Please subscribe to Doctor Cinema.